இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா பவர் டில்லர் பற்றி பார்க்க போகிறோம். என்ன கம்பெனின்னு பார்த்தோன்னா கிர்லோஸ்கர் கம்பெனி. கிர்லோஸ்கர் வந்து நீ முன்கூட்டியே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் மோட்டாரு, ஆயில் இன்ஜினு அதுமாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நம்ம கிர்லோஸ்கர் இருக்குது. இப்போ இந்த மிஷினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 17 வகை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புழுதி ஓட்டுறது, சேடை ஓட்டுறது, மண் ஃபுல்லாக வட்டைப்பாத்தி போடுறது, மண் அணைச்சிக்கிறது, ரீப்பர் அட்டாச்மெண்ட்டு, அஞ்சு கலப்பை, தண்ணி அரைச்சிக்கிறது, HDP மூலியமாக பம்பு பண்ணுறது, இதுமாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வகையாக நம்ம கிர்லோஸ்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம மானியத்தில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம மானியத்துலேயும் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன மானியத்தில் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 மானியம் இருக்குது. இல்லை இன்னும் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த SC ST அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக 50% வரைக்கும் பண்ணுறாங்க. அதேமாதிரி கிர்லோஸ்கர் கம்பெனிலாம் கண்ணை ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற அந்த ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாயிருக்கும், லைஃபும் நல்லா வரும். உங்களுக்கு இன்ஜினுக்கும் நம்ம 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஆனால் பயப்படாமல் ஓட்டலாம். 24 ஓட்டுறதுக்கும் கூலண்ட் ஆயில் கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு டீசல் இன்ஜின் தான். ஒரு மணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தான் போகும். பவர் வீடியோஸ் பற்றி நம்ம பேசிக்கலாம். இப்போ பவர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன கம்பெனி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிர்லோஸ்கர் கம்பெனியும் இருக்குது. நம்மளுக்கு வந்து 9 HP இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அது 7 HP இருக்குது. அதுமாதிரி விஷயங்கள் கிர்லோஸ்கர் கம்பெனியில் வந்து பவர் வீடரும் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிராஜ் கம்பெனியில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் மெயினாக நம்ம பார்க்குறோம்னு கேட்டால் சக்தி வீடர் கொடுத்துருக்குறோம். சக்தி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ சிம்பிளாக நம்ம ஒரு வயசானவங்க, லேடிஸு சின்ன இடத்துலலாம் ஓட்டுறது, 1 அடி கேப்பில் ஓட்டுறது, அதுமாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இந்த 7 HP கெப்பாசிட்டியில் பெட்ரோல், டீசல் எல்லா விஷயமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம ரொட்டவேட்டர் வந்து எதாவது பார்க்கணும்னா 5 அடி, 5 அடி, 6 அடின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 வகையாக பிரிச்சுக்கிறோம். நம்மளுக்கு HPக்கு ஏற்ற மாரி. இப்போ டிராக்டர் பார்த்தீங்கன்னா 35 45 HP இருக்கும், 45 மேலே HP இருக்கும். அதுமாதிரி HPக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து ரொட்டவேட்டர் வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம ரொட்டவேட்டர் பிராண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி, நம்மளுது சக்தி பிராண்டு தான் நம்ம பார்த்து கொடுத்துருக்குறோம். இது வந்து 1 இயர் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம். நம்மளுக்கு வந்து தரமாகவும் இருக்கிறது, அது விவசாயம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாமே ரொட்டவேட்டர், சக்தி ரொட்டவேட்டர் வந்து எல்லா பக்கமும் நம்ம பார்க்கலாம். நம்ம கல்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்டு, 7 பாயிண்ட்டு இதுமாதிரி விஷயங்கள் கல்டிவேட்டரும் பண்ணிவிடுவோம். இது இல்லாமல் இன்னும் அதிகமான விஷயங்களும் நம்ம பண்ணிவிடுவோம். கல்டிவேட்டர் பண்ணது இல்லாமல் பேலரும் பண்ணுறோம். நம்ம அந்த வைக்கோலில் இருக்குங்களே அது வந்து கட்டுக்கட்டுற மிஷினு அதெல்லாம் பண்ணிட்டு கொடுத்துருவோம். வாங்கிட்டு போனாங்க வேறு ரொட்டவேட்டர், வேறு கம்பெனிக்காரு அவங்களுதுனாலுமே நான் சர்வீஸும் பண்ணி கொடுத்துருக்குறோம். இல்லை எக்ஸ்சேஞ்ச் வேணும், எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு கொடுங்க, இதை எடுத்துகிட்டு நான் அதை பண்ணுங்கள், அந்த விஷயங்களும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். நம்ம கம்பெனியில் எல்லா கம்பெனியும் சர்வீஸும் பண்ணுறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்து கொடுத்துருக்குறோம். முடியாதவங்களுக்கு நம்மளுக்கு EMI ஆப்ஷனும் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் கோகுல் அக்ரிடெக்லேருந்து பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, விழுப்புரம், செஞ்சி எல்லா பக்கமும் கோகுல் அக்ரிடெக் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளது திருப்பத்தூர்லேயே நம்மளது ஷாப் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகிற ரூட்டில் செல்வ வளர்மதி மகள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து அமர்ந்திருக்குது. இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா பவர் டில்லர் பற்றி பார்க்க போகிறோம். என்ன கம்பெனின்னு பார்த்தோன்னா கிர்லோஸ்கர் கம்பெனி. கிர்லோஸ்கர் வந்து நீ முன்கூட்டியே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் மோட்டாரு, ஆயில் இன்ஜினு அதுமாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நம்ம கிர்லோஸ்கர் இருக்குது. இப்போ இந்த மிஷினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிர்லோஸ்கர் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 10 HPயில் இருக்குது, பவர் டில்லர் இருக்குது, 12 HPயில் இருக்குது. என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து ஓட்டுற ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் நடந்துன்னு போகணும்னா வச்சுங்களா, ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஓட்டிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரமும் ஓட்டிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் இருக்குது. அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வாரண்டி வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுமாதிரி அட்வான்ஸான மிஷின்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்குது. இன்னும் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து PTO வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இது மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா PTOலாம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்காது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு தண்ணி இறைக்கிறது, ரீப்பர் அட்டாச்மெண்ட்டு அதுமாரி வந்து எக்ஸ்ட்ரா மிஷினரிஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் அட்வான்ஸாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்க் பிரேக்கு, இந்த டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்வேயில் எதனா ஒன்றா டக்குன்னு வண்டி ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்தமாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தா வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 17 வகை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புழுதி ஓட்டுறது, சேடை ஓட்டுறது, மண் ஃபுல்லாக வட்டைப்பாத்தி போடுறது, மண் அணைச்சிக்கிறது, ரீப்பர் அட்டாச்மெண்ட்டு, அஞ்சு கலப்பை, தண்ணி அரைச்சிக்கிறது, HDP மூலியமாக பம்பு பண்ணுறது, இதுமாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வகையாக நம்ம கிர்லோஸ்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம மானியத்தில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம மானியத்துலேயும் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன மானியத்தில் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 மானியம் இருக்குது. இல்லை இன்னும் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த SC ST அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக 50% வரைக்கும் பண்ணுறாங்க. அது ஃபுல்லாக இப்போ மானியத்தில் வந்து நம்ம பொருளியல் துறை, வேளாண்மை துறை, ஹார்டிகல்ச்சர் இதுமாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து மானியத்தில் கொடுத்துட்டுருக்குறோம். யாருக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம பதிவு பண்ணிட்டு சீனியாரிட்டி மூலமாக நம்ம கொடுத்துட்டுருக்குறோம். உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். அதேமாதிரி கிர்லோஸ்கர் கம்பெனிலாம் கண்ணை ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற அந்த ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாயிருக்கும், லைஃபும் நல்லா வரும். உங்களுக்கு இன்ஜினுக்கும் நம்ம 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஆனால் பயப்படாமல் ஓட்டலாம். 24 ஓட்டுறதுக்கும் கூலண்ட் ஆயில் கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு டீசல் இன்ஜின் தான். ஒரு மணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தான் போகும். அதுமாதிரி அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிட்டா, அப்புறம் அடங்கல், நில வரைபடம், சிறு விவசாயி, ஆதார் கார்டு, 2 ஃபோட்டோ
இது மட்டும் இருந்தால் மட்டும் போதும். சப்போஸ் எஸ்சி எஸ்டி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜாதி சான்று, அப்புறம் பேங்க் புக்கு. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தா கூடுதலான மானியங்கள் வரும். இப்போ மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 மானியம் வருது. எஸ்சி எஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா கூடுதல் மானியம் 50% மானியம் வந்துடுது. இப்போ வந்து 2,48 ரேட்டு வருதுன்னா அதுலேருந்து 50%, வெறும் ஒரு 80,000 90,000 அந்த ரேஞ்சில் நம்ம கட்டினாவே நம்ம போதுமானதாக இருக்கும். நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கலாம். ஒரு விவசாயி நீங்கள் எதுக்கு ஆசைப்படணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சின்னதாக களை வெட்டுறோம், ஒரு நிலத்தை ஓட்டுறோம் அப்படின்னா நீங்கள் போய் அது கூட முடியாது ஆளை. இப்போ வரோம் அப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் ஓட்டிகிட்டே இருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, நீங்கள் எல்லாருமே ஓட்டலாம். ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு 100 ரூபா டீசல் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் ஓட்டலாம். ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 200 300 முடிஞ்சிடும். இதோ டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா 1,500 2 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 3,000 போயிடும் நமக்கு. அப்புறம் சின்ன சின்ன இடத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் என்னது போகாது. இது நம்ம சின்ன சின்ன தோப்புங்களும் உள்ளே விட்டு ஓட்டிக்கலாம். நம்ம அதுமாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு உட்காந்து ஓட்டுற மாரி இருக்கும். கொஞ்சம் என்னது வண்டி பார்த்தீங்கன்னா சின்ன டிராக்டர் மாரியே இருக்கும் நம்ம ஓட்டுறதுக்கு. கண்டிப்பாக வயசானவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டால் உட்காந்து யூஸ் பண்ண திருப்புற ஆப்ஷன்லாம் கிடையாது. எல்லாமே டர்னிங் கிளச் தான் நம்மளுக்கு. டர்னிங் கிளச் இந்த பக்கம் பிடிச்சா இந்த பக்கம் திரும்புற மாரி, இந்த பக்கம் பிடிச்சினா இப்படி திரும்புற மாரி தான். டர்னிங் கிளச் தான் பெருசாக நம்மளுக்கு வந்து கஷ்டமான வயசானவங்களும் ஓட்டிக்கலாம் நம்ம. இது என்னென்ன வேலைக்காக யூஸ் பண்ணணும்னு கேட்டால் புழுதி ஓட்டிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா சேடை ஓட்டிக்கலாம். நம்ம கால் மடிச்சுக்கிறது, இந்த பார் போடுறதுன்னு சொல்லுவாங்க, ஏலி ஓட்டுறதுன்னு, அதுவும் பண்ணிக்கலாம். தென்னை மரம் மாமரம் சுற்றி மண் அணைச்சிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 கலப்பை. இப்போ டிராக்டர்லாம் பார்த்தா 9 பாயிண்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 5 கலப்பை மாரி நம்ம போட்டுக்கலாம். இன்னும் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்பர் அட்டாச் பண்ணுவாங்க. ரீப்பர்னால் நம்ம நெல் பயிர் சோளத்தட்டெல்லாம் கட் பண்ணி போடுறதுக்கு அதுக்கு பண்ணிக்கலாம். டிப்பர் போட்டுக்கலாம். அப்புறம் மருந்து அடிச்சுக்கலாம், தண்ணி அரைச்சிக்கலாம். அதுமாதிரி ஒரு 17 வகை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மிஷின். மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிஞ்சிமாக 4லேருந்து 5 வகை தான் யூஸ் பண்ண முடியும். இது நம்ம ஒரு 17 வகை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பராமரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் அதிகமாக பெருசாலாம் இருக்காது. ஆயில் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான். என்ன ஆயில், இன்ஜின் ஆயில், கீர் ஆயில், ரோட்டரி ஆயில்னு சொல்லிட்டு வரும். அது மட்டும் எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு டைமு. ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 20-30 மணி நேரம் மாற்றிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் இருக்குது. இவ்வளோ அளவு ஊற்றணும், ஆயில் மட்டும் தான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெருசாக உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்லாம் இருக்காது உங்களுக்கு. சர்வீஸ் வாரண்டிலாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துறோம். இன்ஜின் வாரண்டி கொடுத்துட்றோம். நீங்கள் ஆயில் மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துட்றோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போலாம் நம்மளுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வராது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஜினில் பொறுத்தவரை கை வைக்கிற வேலையே இல்லை நமக்கு. இது அரசு மானியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எங்கே போகணும்னு அவசியம் இல்லை. எங்கள் கடையை வந்து நீங்கள் பார்த்தா போதும். நான் டாக்குமெண்ட் நம்ம கேட்ட முன்னாலே சொல்லியிருப்போம். அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து எடுத்து வந்தாவே நாங்களே பதிவு பண்ணுறோம். பதிவு பண்ணிட்டு கையிலும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அது மானியம் வந்த உடனே உங்களுக்கு கால் பண்ணுவோம். கால் பண்ணோடனே நீங்கள் டேரெக்டாக வந்து டீடெயில் எடுத்து வந்து கொடுத்தா மட்டும் போதும். நீங்கள் அங்கே எங்கேயுமே அலையணும்னு அவசியம் இல்லை. நாங்களே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவோம். சீனியாரிட்டி மூலிமா தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் டில்லர் பற்றி நம்ம பேசியிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் வீடர்ஸ் பற்றி நம்ம பேசிக்கலாம். இப்போ பவர் வீடர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன கம்பெனி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிர்லோஸ்கர் கம்பெனியும் இருக்குது. நம்மளுக்கு வந்து 9 HP இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அது 7 HP இருக்குது. அதுமாதிரி விஷயங்கள் கிர்லோஸ்கர் கம்பெனியில் வந்து பவர் வீடரும் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிராஜ் கம்பெனியில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சிராஜ் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா பவர் வீடர், பவர் டில்லர் அதுவும் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிசான் கிராஃப்ட் கம்பெனிலையும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். டாப்ட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 9 வகையான மிஷினரிஸ் நம்மளுக்கு இருக்குது. இன்னும் மெயினாக நம்ம பார்க்குறோம்னு கேட்டால் சக்தி வீடர் கொடுத்துருக்குறோம். சக்தி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ சிம்பிளாக நம்ம ஒரு வயசானவங்க லேடிஸு சின்ன சின்ன இடத்துலலாம் ஓட்டுறது, 1 அடி கேப்பில் ஓட்டுறது, அதுமாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இந்த 7 HP கெப்பாசிட்டியில் பெட்ரோல் டீசல் எல்லா மிஷினுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம கம்பெனி இருக்குங்களா? ஆமாங்க. அந்த கம்பெனி என்ன கம்பெனி வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ரேட் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஒன்று ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து குவாலிட்டி வந்து நம்ம ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவோம். நமக்கு தரத்துலேயும் நம்ம நல்லாயிருக்கும். வாரண்டி எல்லா மிஷினரியுமே வாரண்டி கொடுக்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருட்கள் வந்து உதிரி பாகங்களாகவும் கொடுக்குறோம். சர்வீஸ் எதனா ஒன்றாலும் நம்ம ஃபீல்டு போயிட்டு நம்ம பண்ணுறோம். இதுமாதிரி விஷயங்களும் பண்ணி கொடுத்துருக்குறோம். மிஷின் வைஸ்னு பார்த்தீங்கன்னா நாங்களே இங்கேயே எல்லாமே செக் பண்ணி காமிச்சிட்டு ஃபீல்டில் எடுத்து ஓட்டி காமிக்கிறது, இந்த டெமோ காட்டுறது, எதனா ஒன்று டேரக்ட் பார்க்குறது, இதுமாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு ஸ்பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேர் வந்து மிஷினரிஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறதால நம்மளுக்கு வந்து ஸ்பேர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதுமாதிரி போச்சுனாலுமே நம்ம ஸ்பேர் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு வந்து சின்னது ஒரு நெட்லேருந்து பிளேட்லேருந்து இன்ஜின் உள்ளேருந்து எல்லா பொருட்களுமே நமக்கு கிடைக்கும். உதிரி பாகங்களாம் நம்ம கொடுப்போம். நம்ம
இப்போ நம்ம என்ன ஃபால்ட்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வண்டி வந்து ஓட்ட தெரியாமல் அவங்க ஒரு ஃபார்மருக்கு வந்து ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவோம். நம்ம அது தன்னு அறியாமல் சின்ன சின்ன விஷயங்கள் வண்டி சாய்க்கிறது அதுமாரி விஷயம்லாம் பண்ணால் ஆயில் வந்து ஏறுறது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு ஆகும். இழுத்து டம்முன்னு விடுறது சின்ன சின்ன விஷயம்லாம் ஆகும். வச்சோம் பெரிய ஃபால்ட்டில் இது வர போகிறது நமக்கு. விவசாய சொந்த அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொட்டோவேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சக்தி ரொட்டோவேட்டர் பற்றி பார்க்குறோம். இப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணகிரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ வளர்மதி மகால் அது பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு அதுவும் தெரியலைங்கன்னா நமக்கு அமிர்தா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது. நம்ம ரொட்டோவேட்டர் வந்து எதாவது பார்க்கணும்னா 5 அடி 5 அடி 6 அடின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 வகையாக பிரிச்சுக்கிறோம். நம்மளுக்கு ஹெச்பிக்கு ஏற்ற மாரி இப்போ டிராக்டர் பார்த்தீங்கன்னா 35 45 ஹெச்பி இருக்கும், 45 மேலே ஹெச்பி இருக்கும். அந்த ஹெச்பிக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து ரொட்டோவேட்டர் வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம ரொட்டோவேட்டர் பிராண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி நம்மளுது சக்தி பிராண்டு தான் நம்ம பார்த்து கொடுத்துட்டுருக்கோம். இது வந்து 1 இயர் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம். நம்மளுக்கு வந்து தரமாகவும் இருக்கிறது, அது விவசாயம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாமே ரொட்டோவேட்டர் சக்தி ரொட்டோவேட்டர் வந்து எல்லா பக்கமும் நம்ம பார்க்கலாம். நம்ம மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டோவேட்டர் வந்து மானி இருக்குங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க. மானியமும் நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு மானி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 42,000 பேருக்கு நம்மளுக்கு மானி வந்து கொடுத்துருக்காங்க. அரசு மானியம் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வந்து சிட்டா நம்மளுக்கு வந்து நில வரைபடம் சிறு விவசாயி அப்புறமா டிராக்டரோட ஆர்சி இதுமாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம மானியத்திலே நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். நம்ம ஏன்னா மானியம் மட்டும் கிடையாது, நம்ம டேட்டா வரும் அமௌண்ட் இல்லை ஃபைனான்ஸ் போட்டுத்தாங்க இஎம்ஐ ஆப்ஷன் தாங்க மாதம் தவணை முறையில் கட்டுற மாரி அதுமாரி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு 4-5 ஃபினான்ஸ் இருக்குது. ஃபினான்ஸ் மூலியமாக நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். நம்ம டேட்டா வந்தாலும் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். சார் ஃபினான்ஸ் மூலியம் போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1% தான் வண்டி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 பேருக்கு போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம 90 காசு 1 பைசா அவ்வளோதான். அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா ஆகலாம். அவ்வளோதான் மட்டும் பண்ணிடுவோம். இது இல்லாமல் ரொட்டோவேட்டர் இல்லாமல் நம்ம கல்டிவேட்டரும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கல்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்டு 7 பாயிண்ட்டு இதுமாதிரி விஷயங்கள் கல்டிவேட்டரும் பண்ணிவிடுவோம். இது இல்லாமல் இன்னும் அதிகமான விஷயங்களும் நம்ம பண்ணிவிடுவோம். கல்டிவேட்டர் பண்ணது இல்லாமல் பேலரும் பண்ணுறோம். நம்ம அந்த வைக்கோலில் இருக்குங்களே அது வந்து கட்டுக்கட்டுற மிஷினு அதெல்லாம் பண்ணிட்டு கொடுத்துருவோம். இப்போ டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ரொட்டோவேட்டர் கல்டிவேட்டர் பேலர் இதுமாரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம் கண்டிப்பாங்க சார். நம்ம டிராக்டர் இம்ப்ளிமெண்ட் எல்லாம் ஃபுல்லாக பண்ணி தரோம். நம்ம இது இல்லாமல் நம்ம சர்வீஸ் பேஸில் இப்போ ரொட்டோவேட்டர்லாம் சர்வீஸ் பண்ணுறது நம்ம பேலர் சர்வீஸ் பண்ணுறது சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். அதனோட உதிரி பாகங்கள் நம்மகிட்ட இருக்குது. பிளேடு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆயில் எல்லாமே நம்ம பார்த்தோன்னா கொடுத்துட்டு வரோம். நம்ம ஸ்பேராகவும் கொடுத்துட்டு வரோம். நீங்கள் இப்போ மட்டும் இல்லை இது முன்னால் யாரும் வாங்கி கொடுத்துருப்பாங்க. வாங்கிட்டு போனாங்க வேறு ரொட்டோவேட்டர் வேறு கம்பெனிக்காரு அவங்களுதுனாலுமே நான் சர்வீஸும் பண்ணி கொடுத்துருக்குறோம். இல்லை எக்ஸ்சேஞ்ச் வேணும் எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு கொடுங்க இதை எடுத்துகிட்டு நான் அதை பண்ணுங்கள் அந்த விஷயங்களும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். நம்ம கம்பெனி எடுத்து எல்லா கம்பெனியும் சர்வீஸும் பண்ணுறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்து கொடுத்துருக்குறோம். முடியாதவங்களுக்கு நம்மளுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம டிராக்டரோட பொருள் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் நம்பர் இருக்கும். நீங்கள் வந்து அணுகுங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா 90 87 70 83 24 நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி வணக்கம். இப்போ அணுக வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ரோடு கரெக்டாக பஸ் அமிர்தா ஸ்கூல் அப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்வ வளர்மதி மகால் வரும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது. நீங்கள் வாங்க தொடர்பு கொள்ளுங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு எல்லா மிஷினும் பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். மேலும் தொடர்புக்கு 90 87 70 83 24 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விவரங்கள்லாம் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபார்மர் உங்களை வந்து அணுகுறாங்க. உங்களோட இது எப்படி சார் உங்கள்கிட்ட வந்து அணுகுறது கேட்குறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நேராக வந்து பார்க்குறீங்கன்னா மொத்தமே அவங்க அந்த ரேட்டு இந்த மிஷினை இதான் எடுத்தாகணும் அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு வாங்க வந்து மிஷின்லாம் பாருங்கள். உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை எவ்வளோ நல்லன்னு சொல்லுங்கள் என்ன தேவைன்னு சொல்லுங்கள். அதுக்கான மிஷினரிஸ் நாங்கள் சொல்கிறோம். அப்புறமா உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மனசு வந்து நிறைவாந்தால் மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மிஷின் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம